வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். முதல்ல 170% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுற ஒரு சோலார் பேனல் கம்பெனியோட ஐபிஓ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்டரோ ஹெல்த் கேர் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போறோம். இந்த கம்பெனி டாடா 1mg மெட்பிளஸ் மாதிரியே பிசினஸ் மாடல் இருக்கிற கம்பெனி. அவங்களோட போட்டியாளராகவும் இருக்காங்க. இந்த ஃபார்மா செக்டர் சார்ந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்குமான்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணிருந்த 170% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுற லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிற ஐபிஓ பத்தி பார்த்துருவோம். அந்த ஐபிஓ நேம் என்னன்னா ஆல்பெக் சோலார் என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓவா இருக்காங்க. இந்த கம்பெனி சோலார் பேனல்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்காங்கன்னா சக்தி பம்ப்ஸ், ஹெச்ஏஎல், கோக்ரெஜ், இந்தியன் ஆயில், ஆர்ஆர்இசிஎல் இருக்காங்க. பவர் கிரிட் இவங்க கிளைண்ட்ஸா இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் சோலார் பிவி மாடியூல்ஸ், சோலார் ஏசி அண்ட் டிசி பம்ப்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிவி மெட்டீரியல்ஸ், கிறிஸ்டலின் பிவி மெட்டீரியல்ஸ் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 2021 149 கோடி ரெவன்யூ, 3 கோடி ப்ராஃபிட். 2022 168 கோடி ரெவன்யூ, 20 லட்சம் ப்ராஃபிட். 2023 195 கோடி ரெவன்யூ, 3 கோடி ப்ராஃபிட்டா பார்த்திருக்காங்க. 6 மந்த் பினான்சியல் 2024 213 கோடி ரெவன்யூ, 7 கோடி ப்ராஃபிட்டா பார்த்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இபிஎஸ் கடந்த 3 பினான்சியல் 1.38 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வர்த் பாத்தீங்கன்னா 6.15% இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 1.41 இருக்கு. போஸ்ட் ஐபிஓ நாம் எடுத்து பார்க்கும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 2.28 இருக்கு. இவங்களோட பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் போஸ்ட் ஐபிஓ ஷேர் பேசிஸ்ல எடுத்து பார்க்கும்போது 3.70 இருக்கு பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இதே பினான்சியல் 2023 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது பி/இ ரேஷியோ 7.43 இருக்கு. இவங்களோட லிஸ்டட் பியர்ஸா யார் இவங்க காமிச்சிருக்காங்கன்னா இன்சோலேஷன் எனர்ஜி. அவங்க பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 120 இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 172% அளவுக்கு இருக்கு. 300 ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம கிரே மார்க்கெட்ல காட்டுது. இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 109 ரூபாய் 115 ரூபாய் ஒரு ஷேர் வச்சிருக்காங்க. இது எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ ஒரு லாட் தான் நீங்க வாங்க முடியும். அந்த லாட்டுக்கே 1200 ஷேர். ஸோ அதுக்கு நீங்க 1,38,000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் லாட்ல தான் வாங்க முடியும், லாட்ல தான் விற்க முடியும். லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். இந்த ஐபிஓக்கு இவ்வளவு ஜிஎம்பி இருக்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாவே இருக்கும். இப்ப ரீசெண்ட் டைம்ல இந்த கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜிலாம் நிறைய ஆன்டிசிபேஷன் ரன் இருக்கிற காலத்தினால இந்த ஸ்டாக்கு இவ்வளவு ஜிஎம்பி இருக்கு. ஆனா நிறைய ரிஸ்கும் இருக்கு. அதை நீங்க மறந்துட கூடாது. அடுத்து நாம என்டரோ ஹெல்த் கேர் சொல்யூஷன் லிமிடெடோட ஐபிஓவை பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2018 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா இருக்காங்க. ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மெடிக்கல் டிவைசஸையும் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான சப்ளை செயின் அண்ட் லாஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 1779 கோடி, 2022 ரெவன்யூவா 22,522 கோடி, 2023 ரெவன்யூவா 3,300 கோடி. 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024 ரெவன்யூ 1,895 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் இந்த 6 மந்த் பினான்சியல் 2024 மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் 11 கோடி அளவுக்கு. கடந்த 3 பினான்சியல் இயர்ல ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 166 ரூபாவா வந்திருக்கு 6 மந்த் பினான்சியல் 2024. டோட்டல் பாரோயிங்ஸ் 488 கோடியா இருக்கு. இந்த ஐபிஓல ஒரு 120 கோடி அளவுக்கு இந்த பாரோயிங்ஸை குறைக்கிறது யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு 350 கோடி கிட்ட அளவுக்கு இந்த கம்பெனிக்கு டோட்டல் பாரோயிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் ஐபிஓல நெட் வர்த் 660 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ பினான்சியல் 2020 0.88 இருக்கு. எபிட்டா பர்சன்டேஜ் 1.21, 0.97, 1.94 இருக்கு. ஆர்ஓசிக்கு பர்சன்டேஜ் 6.05 இருக்கு. லிஸ்டட் பிஎஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மெட்பிளஸ் ஹெல்த் கேர் சர்வீசஸ் லிமிடெட் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு இன்னும் பல காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. லைக் அப்போலோ பார்மசிஸ், டாடா 1mg, நெட்மெட்ஸ், வெல்னஸ்னு சொல்லி சில கம்பெனிஸும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் மட்டும் இவங்க பிஎர்ஸ் பீட்டா இருக்கு. மத்த எல்லா மெட்ரிக்ஸும் பாத்தீங்கன்னா இவங்க பிஎர்ஸுக்கு லோவேரா தான் இருக்காங்க. இவங்க பிஎர்ஸ் கிட்டத்தட்ட 4,600 கோடி அளவுக்கு நெட் இன்கம் பாக்குற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்காங்க. லிமிடெட் என்டரோ ஹெல்த் கேர் சொல்யூஷன் மாதிரி இல்லாம இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 9 to 13 February 2024. ஐபிஓ பிரைஸ் 1,195 ரூபாயிலிருந்து
ரூ. 1258 ஒரு ஷேர் இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்டா ரூ. 119 ஒரு ஷேர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 1000 கோடி, ஆஃப் சேல் 600 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 1600 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 11 ஷேர் ரூ. 13,838 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 14 February 2024, ரீஃபண்ட் இனிஷியேஷன் 15 February 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 15 February 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் 16 February 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் ஓவராலா எவ்வளவு இருக்குன்னா 501 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கம்பெனிக்கு பிரசன்ஸ் இருக்கு. முக்கியமா 38 சிட்டிஸ்ல இருக்கிற பிசிக்கல் வேர்ஹவுசஸ் மூலமா. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்தியால இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஃபாஸ்டஸ்ட் டு அச்சீவ் 25,000 மில்லியன் இந்திய ரூபாய் மதிப்புப்படி வந்து இருக்காங்க. முக்கியமா 2018ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 to 2022 காலகட்டத்திலே இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. டாப் 3 ஹெல்த் கேர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இந்தியாவா வந்திருக்காங்க இவங்களோட நெட்வொர்க் ரீச் மூலமா. குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்த ரீட்டைல் பார்மசிஸ் இன் இந்தியால இவங்க வந்து 39,500 இருந்தது. அது வந்து 73,700 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பினான்சியல் இயர் 2020ல இது 81,000 அளவுக்கு இருந்திருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. பிளஸ் இந்த கம்பெனியோட ஹாஸ்பிட்டல் கஸ்டமர் நெட்வொர்க் வந்து 1600 வந்து 2021ல இருந்தது. அது 6 month பினான்சியல் இயர் 2024ல 2800 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பினான்சியல் இயர் 2023ல வந்து 1.24% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த ஹெல்த் கேர், பார்மசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரி வந்து டோட்டல் மார்க்கெட் வந்து 2669 பில்லியனா வந்து இருக்கு இந்திய ரூபாய் மதிப்புப்படி பினான்சியல் 2023ல. அதுல இவங்க 33 பில்லியன் அளவுக்கு ரெவன்யூ பார்த்திருக்காங்க. 1.24% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி ரீசெண்டா 6 month பினான்சியல் 2024 இந்த ஐபிஓ வரதுக்கு முன்னாடி தான் ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாறி இருக்காங்க. இவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 21 to 23 அந்த காலகட்டத்தில் 36.17 CAGRல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆபரேஷனல் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிப்ரிசியேஷனுக்கு முன்னாடி வந்து 70.87% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி காஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருந்திருக்கு. அதனாலே இந்த கம்பெனியோட வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் அதிகமா இருந்திருக்கு. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கம்பெனியோட ட்ரேட் பேயபிள்ஸ் மட்டுமே வந்து 93% அளவுக்கு இவங்க ரெவன்யூ வந்து சாப்பிடுது. சோ இவங்க ஒரு மாத்திரை வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுல நடுவில் வர மார்ஜின் பிசினஸ் தான் இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூவா இருக்கு. சோ இவங்க வர ப்ராடக்டே வந்து அதிக விலைக்கு வித்தாங்கன்னா இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி பைல பாச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்னால வந்து பாத்தீங்கன்னா சில பல இஷ்யூஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனிக்கு 2 சப்சிடரிஸ் இருக்காங்க, மெட்மேட் அண்ட் நோவாக்கர். இவங்க வெப்சைட்ஸை பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனி 37 லட்சம் அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இன்னொரு கம்பெனியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் அளவுக்கு வந்து எதுவும் டீடைல்ஸ் வந்து கொடுக்கல, வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸா மட்டும்தான் இருந்துச்சு. இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 7 times இருக்கு. பிரைஸ் டு earning ratio 426 வந்து இருக்கு. இது இந்த 6 month financial year 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜா எடுக்கும்போது இவங்க நெகட்டிவ் இயர்னிங் இபிஎஸ்ல வந்து இருக்காங்க. இவங்க பியர்ஸா இவங்க யாரை காமிச்சாங்கன்னா மெட் பிளஸ். அவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ 5 இருக்கு. பிரைஸ் டு earning ratio 133 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.63 வந்து இருக்கு. ₹600 அளவுக்கு தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட பிரைஸும் அதிகம், பிரைஸ் டு புக் வேல்யூ அதிகம், பிரைஸ் டு earning ratio வந்து பாத்தீங்கன்னா அதிகம். பிளஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்ப மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. மெட் பிளஸ் அந்த மாதிரி கிடையாது. பிளஸ் இது மட்டும் இல்லாம இந்த ஓவரால் இந்த பார்மசிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ல ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல வந்து லீடிங்கா இருக்குது அப்போலோ பார்மசிஸ், அதுக்கப்புறம் மெட் பிளஸ், வெல்னஸ், டாடா 1mg வந்து இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல வந்து நல்லா பாசிட்டிவா இருக்குது. மெட் பிளஸ் அண்ட் நெட்மெட்ஸ் வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி லைசன்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ணா இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. சர்டைன் சப்சிடரிஸ் வந்து இந்த கம்பெனி வந்து என்டையர் ஷேர்ஸும் பிளட்ஜும் பண்ணிருக்காங்க. இவி பை எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 61 அளவுக்கு இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனில முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நிறைய லார்ஜர் பிளேயர்ஸ், லிஸ்டட் பிளேயர்ஸ் இருந்தாலுமே லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட் மட்டுமே வந்து 90 to 92% அளவுக்கு வச்சிருக்காங்க கிரைசில் ரிப்போர்ட் படி. பிளஸ் இந்த கம்பெனி அண்ட் சப்சிடரிஸ் அகைன்ஸ்டா வந்து சில லீகல் அண்ட் கம்ப்ளைன்சஸ் இஷ்யூ வந்து இருக்கு. ஓவராலா இந்த ஐபிஓல லிஸ்டிங் எய்ட்ஸ் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனிக்கு இது வரைக்கும் கிரே மார்க்கெட் பிரீமியம் எதுவும் தென்படல. சோ இந்த கம்பெனி ஒரு லாஸ்ல இருந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா மாறி இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் மட்டும் தான் வந்து பண்ணிருக்காங்க. இவங்க கியூவேர்னு சொல்லி இவங்கள ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ப்ராடக்ட் இருக்கிற கம்பெனியா இல்ல. சோ ஓவராலா இந்த கம்பெனி ஒருவேளை மியூட்டல் லிஸ்டிங் கெயின்ஸ் தரலாம், பிளாட் லிஸ்டிங் தரலாம், இல்லைன்னா ஐபிஓ பிரைஸ் கீழே லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா மெட் பிளஸ் வந்து இருக்காங்க. இவங்க வேல்யூ
வேல்யூவேஷன்ஸ் வந்து இவங்க லிஸ்டட் பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்து டாடா 1mg இருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் இருக்காங்க, அப்போலோ பார்மசிஸ் வந்து இருக்காங்க. இவங்களை விட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டும் நல்லா பாக்குற கம்பெனிஸ்லாம் வந்து சில பேர் பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனி இப்பதான் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ஐபிஓ டைம்ல தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஓவராலா இவங்க மார்ஜின்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 7 டைம்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ தான் வந்து நான் சொல்லுவேன். வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. 1 or 2 டைம்ஸ் நீங்க மறக்காம அனலைஸ் பண்ணணும். உங்க டிசிஷன் தான் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களோட மணியை நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மத்தவங்களை விட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.